திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ். இரு வேந்தர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட கொற்றவன் அந்த இருண்ட சிறையில் மயங்கிய விளக்கின் துணியோடு மேல்தளத்தை பார்த்து இரண்டு கைகளையும் தலைக்கு பின் மடக்கி வைத்துக்கொண்டு வலது காலை இடது கால் மீது போட்டபடி படுத்து கிடந்தான். தான் முன்னெடுக்க நினைத்த காரியம் கைகூடவில்லை என்றும் அதை செயல்படுத்த தன்னிடம் போதிய கால அவகாசம் இல்லை என்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டவன் வேறு விதத்தில் இதை கையாள எண்ணினான். கையாண்டும் விட்டான். இப்பொழுது தான் பற்ற வைத்த தீ திட்டமிட்டபடி ஊரை எரிக்குமா, இல்லை தன்னையே எரித்து விடுமா என்ற சிந்தனையுடன் தான் சிறையில் படுத்து கிடந்தான் அவன். அப்பொழுது சிறையில் யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்கவே அவன் தலையை திருப்பி அங்கு பார்த்தான். சிறை கம்பிகளை நெருங்கி நிற்பது சேர இளவரசன் வஞ்சிப்பொறையனும் அங்கேற்கண்ணியும் தான் என்பதை கண்டுகொண்டான். அதை அடுத்து கொற்றவன் எழுந்து, அமர பொறையனோ, வணக்கம் நண்பா என்றான். அங்கேற்கண்ணி கொற்றவனை கண்டாள். ஆனால் அடுத்த நொடியே தலையை குனிந்து கொண்டாள். கொற்றவன் எழுந்து நின்று சிறை கம்பிகளை நெருங்கினான். சேர இளவரசரும் பாண்டிய இளவரசியாரும் இந்த நேரம் சிறையில் என்று இழுத்தான் கொற்றவன். எங்கள் நண்பர் ஒருவர் சிறைப்பட்டு கிடைக்கின்றார், அவரை காண வந்திருக்கிறோம் என்று சிறு முறுவலுடன் சொன்னான் பொறையன். அதுவும் இல்லாமல் இதோ இளவரசி அங்கேற்கண்ணி என்னும் புதையிலே உள்ளுக்குள்ளேயே நேசித்து கொண்டிருந்த என் முயற்சியை முன்னெடுக்க வார்த்தைகளால் உத்வேகம் கொடுத்து ஒரு விதத்தில் எங்கள் இருவரையும் இணைத்து வைத்திருக்கும் உம்மை இந்த நிலையில் தனித்து விடுவது நியாயமா என்று சேல இளவரசன் சொல்ல பட்டென்று நிமிர்ந்து கொற்றவனை பார்த்தாள் அங்கேற்கண்ணி. அவள் பார்வையில் பொருள் என்னவென்றே அவனால் ஊகிக்க முடிந்தது. என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னீரே, எதை கூட பொறுத்து கொண்டு விடுவேன், ஆனால் என்னை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுத்து விட்டீரே. இதுதான் அந்த வங்கிய ஒளி நிறைந்த சிறையில் கொற்றவனை ஏறிடும் பார்வை சொல்லாமல் சொன்னது. அவன் எப்படி சொல்வான், எதை சொல்லுவான்? அவளை பிரிந்து சென்றதில் இருந்து அவனையே நினைத்து கொண்டிருக்குவதை பற்றி சொல்லவா? அவளிடம் காதலை வெளிப்படுத்தி தன்னுடன் அழைத்துச் செல்ல நினைத்தையை சொல்வானா? அன்று சேர இளவரசனிடம் தன்னம்பிக்கை வார்த்தையை புகட்டியது திருமணத் தேர்வு தொடர்புடையது என்பதை அறியாததை சொல்லுவானா? இல்லை, நித்திலவல்லி இவளுக்காக கொடுத்தனுப்பிய பரிசை தன் இடையில் மறைத்து வைத்திருப்பதை சொல்லுவானா? தான் ஏமாற்றமடைந்ததை சொல்வானா? எதையுமே அவன் சொல்லவில்லை. சொல்லும் நிலையிலும் அவன் இல்லை. அவன் வந்தது மூவேந்தர் கூட்டுப்படையை ஒன்றிணைக்க. அது ஒன்றிணைந்தால் ஒட்டுமொத்த தமிழரசர்களும் ஒன்றாக இணைவார்கள். ஆனால் வரவிருக்கும் மௌரிய படையெடுப்பும் எலிகள் போல் நாட்டை நாசம் செய்து வரும் வடுகர்களும் விரட்டப்படுவார்கள். அதனால் ஒன்றும் அறியா மக்கள் உயிர் பிழைப்பார்கள். இதுதான் அவனுடைய குறிக்கோள், ஒரே குறிக்கோள். அரச வாழ்க்கையே துறந்துவிட்டு வந்தவனுக்கு காதல் எல்லாம் எம்மாத்திரம். அதனால் அங்கேற்கண்ணியின் மீதிருந்து பார்வையை விலக்கிச் சிரித்தவன், நன்று நன்று, உங்கள் இருவரின் பொருத்தத்தை காணவே அழகாக இருக்கிறது. யாழைச்சங்கிலியை தகர்த்த மாவீரச் சேரரே, உங்கள் வீரம் முன் இந்த கொற்றவன் பணிகின்றான் என்றான் சிரிக்கும் கொற்றவன். நண்பனுக்கு நண்பன் பணிவது அவசியமற்றது கொற்றவா. நண்பனா? சோழ நாட்டிற்கும் தங்களுக்கும் போர் மூண்டுள்ளதே. இதை அறிந்த பின்னும் என்னை நண்பன் என்கிறீர்களா? நான் சுமந்து வந்த தூதிற்கு எனக்கு மரண தண்டனை கிடைத்திருக்க வேண்டும், தப்பிவிட்டேன். எய்த வில்லை விட்டுவிட்டு எய்யப்பட்ட துணைக்கு தண்டனை வழங்குவது என்ன நியாயம்? சோழரின் போர் செய்தியை சுமந்து வந்த உம்மை என் தந்தை சிறை செய்து விட்டதில் எங்கள் இருவருக்கும் உடன்பாடில்லை. கொற்றவன் அங்கேற்கண்ணியை பார்த்தான். அவள் அவனை காண இயலாது தலை குனிந்தாள். பிறகு மீண்டும் பொறையனை பார்த்தான் கொற்றவன். அதனால் உன்னை விடுவிக்கவே நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம் என்றான் வஞ்சிப்பொறையன். இவ்வாறு பேசிய சேர இளவரசன் தான் கொண்டு வந்திருந்த திறவுகோலை சிறைக்கதவில் நுழைத்து பூட்டை விடுவித்தான். அதன் பின் அரைக்கதவை திறந்த கொற்றவன் வெளியே வந்து இருவரையும் வணங்கினான். நன்றி, மிக்க நன்றி. அப்போதும் கூட அங்கேற்கண்ணி அவனை ஏறிடவில்லை. அது சரி, எப்படி இங்கிருந்து வெளியேறுவாய் என வினவினான் பொறையன். வாசல் வழியாகத்தான். நன்றாக இருக்கிறதே. மதுரையை பொறுத்தவரை நீ சிறையிலிருந்து தப்பிச் செல்லுகிறாய் என்று முறுவலித்தான் பொறையன். கொற்றவனும் அதை புரிந்து கொண்டு சிரித்தான். பிறகு ஏதோ நினைவுக்கு வர கொற்றவன் தன் இடைக்கச்சையிலிருந்து நித்திலவல்லி கொடுத்தனுப்பிய பரிசை வெளியே எடுத்தான். இது தங்களின் திருமணப் பரிசு, தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொற்றவன் அதை நீட்ட அங்கேற்கண்ணி அதை பார்த்தாள். பொறையன் அதை பெற்றுக்கொண்டு அதில் ஒரு காதணியை கையில் எடுத்து முகத்திற்கு முன் தூக்கி ஏறிட்டான். பிறகு அழகாக இருக்கிறது நண்பா என்றான். அதற்கு ஒரு தூயவள் கொடுத்தது அப்படித்தான் இருக்கும் என்றான் கொற்றவன். அதன் பின் பொறையன் அதை அங்கேற்கண்ணியிடம் கொடுக்க அவள் பேசாமல் பெற்றுக்கொண்டு நின்றாள். அதன் பின் செல்கிறேன் என்றான் கொற்றவன்.
சிறையிலிருந்து வெளியேறிய கொற்றவன் அரண்மனைக்குள் தன் புரவியை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தான். அவன் ஒற்றை கையில் தொங்கும் விளக்கு ஒன்று இருந்தது. அதை பிடித்தபடியே அரண்மனை வாயிலை தாவி கடந்து வந்து நின்று புரவியின் வாயிலை நோக்கி திருப்பினான். பிறகு கையில் பிடித்திருக்கும் விளக்கை அரண்மனை கதவுகளில் தூக்கி எறிந்தான். அது கதவில் பட்டு வெடித்து பெரும் சத்தத்தை எழுப்பவே முற்றத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருந்த இரு வேந்தர்களும் அதிகாரிகளும் கீழே பார்த்தனர். அவர்கள் தன்னை பார்ப்பதை கண்டுகொண்ட கொற்றவன், சோழப்படை மொழிபெயர் தேயத்தில் காத்து கொண்டிருக்கிறது இரு வேந்தர்களே, விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள் என சத்தமிட்டு அறைகூவல் விட்டுவிட்டு புறவியை திருப்பிக் கொண்டு புயலென விரைந்தான். அவனை வீரர்கள் துரத்தினாலும் பிடிக்க இயலாது, பிடிபடவும் மாட்டான். கொற்றவன் செய்த செயலை வேறு ஒரு உப்பரியில் நின்று கொண்டு பார்த்த பொறையன் முறுவலுடன், கொற்றவனை யாராலும் அடக்க இயலாது தேவி என்றான். அவன் அருகில் நின்றிருந்த அங்கேற்கண்ணி எதிரே எரியும் அரண்மனை வாயிலை பார்த்துவிட்டு தன் கையில் இருக்கும் காதணிகளை பார்த்தாள். நாட்கள் சில கழிந்தன. புலிகொண்ட சோழவேந்தர் இளம்பெரும் சென்னி அந்த இரவு வேளையில் ஒரு அறைக்குள் நுழைந்தார். உறக்கம் நாடலாம் என ஆடை ஆபரணங்களை கலந்த சோழவேந்தருக்கு அவசரமான போர்த்தூது என்கின்ற தகவல் வந்ததால் உடனே புறப்பட்டு வந்து விட்டார். அறைக்குள் நுழைந்த இளம்பெரும் சென்னி அதற்குள் நின்றிருக்கும் கொற்றவனை கண்டார். வேந்தருக்கு பின்னால் காவலாக நின்றிருந்த வேலைக்கார படைத்தலைவர் பொற்கையரும் உள்ளே நுழைந்தார். அந்த அறைக்குள் கொற்றவன் மிகவும் அழுக்காய் காட்சி தந்தான். ஓய்வில்லாத தொடர் பயணம் அவனை அப்படி ஆக்கி இருந்தது. புறவி சோர்ந்தால் கூட அதை பயணத்தின் போதே யாரிடமாவது விட்டுவிட்டு புது புறவியை வாங்கி அதில் பயணித்து வந்தான். அறைக்குள் நுழைந்த வேந்தரை வணங்கினான் கொற்றவன். வணங்குகிறேன் அரசி, உன் வணக்கத்தை கேட்க நான் வரவில்லை. எதற்காக இத்தனை அலப்பறைகள் செய்து என்னை அழைத்துள்ளாய் என்று சிடுசிடுத்தார் புலி கொண்டவர். பாண்டியரும் சேரரும் தங்களிடம் ஒரு செய்தியை. அது என்ன, சீக்கிரம் சொல். கொற்றவன் ஒருவித முறுவலுடன், சோழவேந்தரே, தலைகணத்தை இரு வேந்தர்களாகிய நாங்கள் வெறுக்கின்றோம். எங்கள் ஒப்பந்த விதிகளை ஏற்காத உங்கள் ஆவணத்தை அடக்க விரும்புகின்றோம் என்றான். கொற்றவன் பேச பேச சோழவேந்தரின் விழிகள் விரிந்தன. மூவேந்தர் கூட்டுப்படை இல்லையெனில் என்ன, 2 வேந்தர் கூட்டுப்படை உருவாகிவிட்டது. அது மட்டுமே இனி தமிழகத்தில் 2 வேந்தர்கள்தான் சோழ நாட்டையும் சோழ வம்சத்தையும் கருவறுப்பதற்கு போர் கொடுத்துள்ளோம். அந்த போர் மொழிபெயர் தேயத்தில் நடைபெறும். அங்கு உன் ஆணவத்தை அடக்குகின்றோம். அதுவும் இல்லாமல் உன் மகன்களில் ஒருவனை அடக்கவே முடியாது. நீ சிரமப்படுகிறாயாம், அவனையும் அடக்குகின்றோம். போருக்கு வா சோழனே, மொழிபெயர் தேயத்திற்கு வழியறிவாய்தானே ஆண்மையற்றவனே என்று அடைமொழி போல் சடசடவன் கொற்றவன் பேசிட, எதிரே இருக்கும் சோழரோ பெரும் சினம் கொண்டு அருகே ஆயுதம் ஏதேனும் கிடைக்கின்றதா என்று தேடினார். அப்பொழுது பொற்கையர் தன் குருவாளை உருவி எதிரே இருந்த கொற்றவன் மீது வீச, அவனோ சற்றென்று சாளரத்தின் வழியே பாய்ந்து விட்டான். அது சாளரத்தில் சென்று குத்தி கொண்டு நின்றது. வேந்தர் அந்த சாளரத்தின் வழியே எட்டி பார்த்தார். கீழே குதித்து தன் புறவியை அடைந்திருந்த கொற்றவன், மொழிபெயர் தேயம் காத்திருக்கிறது சோழரே என்று பேய்ச்சிரிப்பு சிரித்து புறவியை கிளப்பினான். இருளில் மறைந்தான். அதையடுத்து கண்கள் சிவக்க நின்றிருந்த இளம்பெரும் சென்னியாரோ பற்களை கடித்து, பொற்கையா, திதியரை அழை என்றார். கொற்றவன் தொலைவில் தெரியும் சொர்க்கபுரத்தை ஏறிட்டான். வழக்கம் போலவே ஆடல் பாடல் என கொண்டாட்டத்துடன் அது காணப்பட்டது. அங்கு இசைக்கப்படும் இசை மெல்லியதாக கொற்றவனின் செவியை வந்தடைந்தது. மேலும் புறவி பந்தயம் நடப்பதும் தெரிந்தது. அப்பொழுது கொற்றவன் மனதில் நித்திலவல்லியின் நினைப்பு எழுந்தது. அவளை காண வேண்டும் என்று ஆசையும் பிறந்தது. இருப்பினும் அந்த ஆசையை புதைத்துவிட்டு வடக்கை நோக்கினான் கொற்றவன். அதன் பின் மொழிபெயர் தேயத்தை நோக்கி அவனுடைய புறவி பாய்ந்தது. மொழிபெயர் தேயத்தின் மலைப்பகுதி நெடுவேலுடன் அதியப்படை மொழிபெயர் தேயத்தை அடைந்திருந்தது. பராசுரன் எனும் அதியப்படை தலைவனும் நெடுவேலும் படையின் முன்வரிசையில் தத்தம் புறவிகளில் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தனர். கொற்றவனின் திட்டத்தையும் அவன் கட்டளையிட்டதையும் அரிய வணிகர்கள் செயல்படுத்த தொடங்கி இருந்தனர். அதன்படி நெடுங்கீரனாரும் அழிசியும் தகடூர் நோக்கி சென்றுவிட, நெடுவேல் புயலென புறவி ஓட்டி கரும்பெண்ணியை நோக்கி பராசுரன் தலைமையில் பயணிக்கும் அதியப்படையை அடைந்திருந்தான். நெடுவேல் தான் தகடூரில் இருந்து வருவதாகவும் அரியர் பெருமான் படை பாசறை அமைக்க வேண்டிய இடத்தை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் என்றும், மேலும் அங்கு நம் உதவி நாடி சிறு படை ஒன்று காத்திருக்கிறது, அவற்றையும் நம் படையில் இணைத்து கொள்ளும்படியும் தெரிவித்துள்ளார் என்று கூறினான்.
பெருங்கோ அதியரிடம் நெடுவேல் செல்வாக்கு பெற்றவன் என்பதை அதிய நாடே அறிந்திருந்ததால் அவன் தெரிவித்ததை படைத்தலைவர் பராசுரன் நம்பினான். அப்படியே ஆகட்டும், படை எங்கு பாசறை அமைக்க வேண்டும் என்று வினவினான் பராசுரன். அதற்கு முன்பு கொற்றவன் கூறிய பகுதியை அடையாளத்துடன் குறிப்பிட்டான் நெடுவேல். அங்குதான் தமிழர் கிராமப்படை நிலை கொண்டிருந்தது. அதையடுத்து அதியப்படை அவ்விடம் நோக்கி பயணித்து வந்தும் சேர்ந்து விட்டது. நடுவேல் தன் விழிகளால் எதிரே இருந்த காட்சியை துளாவினான். அங்கே பெரும் பெரும் மலைகளும் அந்த மலைகளை அடுத்து கரும்பெண்ணெய் நதியும் நிலை கொண்டிருந்தது. நெடுவேல் கொற்றவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். அதில் அவன் கூறிய அடையாளங்களை ஒத்த மலையை தேடி நின்றான். அவ்வாறே ஒரு மலையை கண்டறிந்த நெடுவேல், ஆம், இதுதான் கழுகுமலை, இளவரசர் கூறிய அடையாளங்களை கொண்ட மலை இதுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு, பராசுரா, பாசறையை இங்கே அமைப்போம் என்றான். அதன்பின் நெடுவேல் அந்த மலையில் பதுங்கி இருக்கும் தமிழர்களை சந்திக்கச் சென்றான். அங்கு மலை மீது இருந்த தமிழர் கிராமப்படை வீரர்கள் அதியப்படையையும் அதிலிருந்து ஒருவன் கையில் கொடியுடன் புறவியில் தங்கள் மலையை நோக்கி வருவதையும் பார்த்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கொற்றவனின் நினைவுதான் வந்தது. விரைவில் உதவிக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்த அவன் இந்த உதவியை செய்திருக்க வேண்டும் என எண்ணினார்கள். ஆனால் வரும் நெடுவேலை சந்திக்க தயாரானார்கள். நெடுங்கீரனாரும் அழிசியும் மாட்டு வண்டியில் தகடூர் நகரத்திற்குள் நுழைந்தனர். எதையோ யோசித்தபடியே வந்த நெடுங்கீரனாரை பார்த்த அழிசி, பாட்டா என்றான். அவன் அழைப்பு குரல் கேட்டு நெடுங்கீரனார் அவனை பார்த்தார். என்ன அழிசி, நாம் பொய் சொல்லப் போகின்றோமா என்று கேட்டான் அழிசி. அதை கேட்டு நெடுங்கீரனாருக்கு உணர்ச்சி பொங்கியது. கொற்றவனின் திட்டப்படி அவர்கள் அவனது இருப்பையும் திட்டத்தையும் அதிய மன்னருக்கு தெரிவிக்கக்கூடாது என்று உறுதி பெற்று கொண்டு அனுப்பி வைத்தான். அதனால்தான் முதல் முறையாக அதியரிடம் பொய்யுரைக்கு போவதை நினைத்து பெரும் சங்கடத்தில் உழன்று கொண்டிருந்தார் அவர். பேரா, இங்கு இளவரசர் நம் தமிழ் நிலத்தின் நன்மைக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் முன்னெடுக்கும் முயற்சிகள் அபாயகரமானவை. மூவேந்தர்களுக்கு பொறி வைத்து மொழிபெயர் தேயம் அழைத்து வர இருக்கின்றார். இப்பொழுது நாம் நம்முடைய பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றார் நெடுங்கீரனார். அழிசி சரியென்று தலையாட்டினான். அதன் பின் இருவரும் மாட்டு வண்டியில் இருந்து இறங்கி அரண்மனையை நோக்கி நடக்கலானர். அரண்மனையை நெருங்க நெருங்க நெடுங்கீரனாருக்கு வியர்த்தது, படபடத்தது. அவர் கையை பிடித்து கொண்டு நடக்கும் அழிசி அவர் நடுங்குவதை உணர்ந்தான். இருவரும் அரண்மனை வாயிலை அடைந்த அந்த நேரம் வெளியிலிருந்து பெருங்கோதியரும் அவருடைய தேரில் இளங்கோ தேரும் இருவரையும் கடந்து உள்ளே நுழைந்தன. நெடுங்கீரனாரும் அழிசியும் அந்த தேர்களை வணங்க சற்று தொலைவில் சென்ற 2 தேர்களும் நின்றன. அவற்றிலிருந்து முதலில் பெருங்கோ இறங்க, அடுத்து இளங்கோ இறங்கி நின்றான். இருவரும் நெடுங்கீரனாரையும் அழிசியையும் பார்க்க அவர்களோ ஓட்டமும் நடையுமாக அவர்களை நோக்கி விரைந்தனர். இருவரும் அங்கே வந்து வணங்க, நெடுங்கீரனாரே, இன்றை விரைவில் திரும்பி விட்டேரே, சரி வாரும், வெளியே உள்ளே சென்று பேசுவோம் என்றார் அவர். அதற்கு நெடுங்கீரனார், அரசே, தங்களிடம் அவசரமாக ஒன்று என்று இழுத்தார். அவருக்கு பொய்யுரைக்க நாய் எழவில்லை. என்ன நெடுங்கீரரே? ஆம், நெடுவேல் எங்கே என்று வினவினான் இளங்கோ. பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசத் தொடங்கினார் நெடுங்கீரனார். அரசே, சோழர் நம் தூதை அலட்சியம் செய்துவிட்டார். மேலும் தங்கள் மொழிபெயர் தேயத்திற்கு போர் செய்ய அறைகூவல் விட்டுள்ளார். இதுதான் நடந்தது என தலையும் காலும் இல்லாமல் வெடுக்கென்று கூறிவிட்டு கீழே பார்த்தார் நெடுங்கீரனார். அழிசி அவரை நிமிர்ந்து பார்த்தான். அரியமா மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. இளங்கோவிற்கு கூடத்தான். பிறகு நெடுங்கீரனாரின் முகத்தையும் உடல் மொழியையும் கவனித்த அதியர் அவர் அருகே நிற்கும் அழிசியை பார்த்தார். அவன் அவர் பார்வையை எதிர்கொள்ளாமல் சட்டென்று கீழே குனிந்து கொண்டான். அப்பொழுது இருவரும் எதையோ விழுங்கிக் கொண்டிருப்பது அதியருக்கு நன்றாக புரிந்தது. அதனால் நெடுங்கீரனாரை பார்த்து, என்னை பாரும் என்று அழைத்தார் பெருங்கோ. நெடுங்கீரனார் நிமிர்ந்து அவரை பார்த்தார். அப்பொழுது அவர் மூச்சு வேகமெடுத்தது. கண்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் அங்குமிங்கும் அலையாடியது. பிறகு அதியர் முறுவலுடன், என் முன் பொய்யுரைக்கும் அளவிற்கு வந்து விட்டீரோ என்று வினவினார். அந்த வினா கணையாக மாறி நெடுங்கீரனாரின் இதயத்தை துளைக்க அவர் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட ஆரம்பித்தார். பிறகு சட்டென்று அதியரின் காலை பிடித்து கொண்டார். பொறுத்தரளவும் ஐயா,
எங்களை பொறுத்தளவும் கூறுகின்றேன், நடந்தவற்றை கூறுகின்றேன். தங்கள் செல்வத்தை நாங்கள் கண்டுவிட்டோம். அது மாபெரும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்று அழுது கதறினார் நெடுங்கீரனார். அனைத்தையும் கேட்ட அரியரும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அதையடுத்து பெருங்கோ தலைமையில் அதிய நாட்டு தேர்ப்படையும் புரவிப்படையும் மொழிபெயர் தேயத்தை நோக்கி விரைந்தன. வடுக அரசன் மாவடுகன் தனது எல்லைக்குட்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் தன் வடுகப்படையுடன் பாசறை அமைத்து தங்கியிருந்தான். பெரும் கூடாரம் ஒன்றின் முன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அவனுக்கு அருகில் கொழுத்த கிழவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இருவரும் முன்னும் வடுக வீரர்கள் வந்து நின்று காத்திருக்க தங்க வைடூரியம் பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் செப்பு காசுகள் ஆகியவற்றை கொட்டிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அதை பார்த்து கொழுத்த கிழவர் பெரும் சிரிப்பு சிரித்தார். பிறகு, மாவடுகா, இவை அனைத்தும் நாம் சமீபமாக தமிழர்களிடமிருந்து கொள்ளையடித்தவை. இவற்றை என்ன செய்யப் போகிறோம் என்று வினவினார். செல்வங்களின் மீதிருந்த ஆசை கண்களை அகற்றாத அந்த கிழவர் அப்படி கேட்கவும், மாமா, இதை பிறகு பார்த்து கொள்ளலாம். மௌரியர்களிடம் நாம் கேட்டவை என்னாயிற்று என்று வினவினான் மாவடுகன். வந்து கொண்டிருக்கின்றது மருமகனே, வந்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்ட புறவிகள் மரக்கலங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கிழமைக்குள் நம் புத்தகம் புது புறவிகளை அடைத்துவிடும் என்றார் கொழுத்த கிழவர். அவை மொழிந்த பின்னர் மொழிபெயர் தேயம் நம்முடைய வசமாகும். மேலும் மேலும் தமிழர்களை கொள்ளையெடுத்து அழகிய தமிழ் பெண்களை புசித்து திளைக்கலாம் என்றான் மாவடுகன். அப்பொழுது ஒற்றன் ஒருவன் செய்தி கொண்டு அங்கு வந்தான். அரசே, மொழிபெயர் தேயத்தில் படையொன்று கூடியுள்ளது என்றான் அந்த ஒற்றன். அதை கேட்ட அனைவரும் அவனை பார்த்தார்கள். மாவடுகன் எழுந்து நின்று, என்ன படை? யாருடைய படை? சேரனா, சோழனா, பாண்டியனா என்று வினவியபடியே ஒற்றனை நோக்கி கொடூர முகத்துடன் நடந்தான். ஒற்றன் பார்வையை கீழே திருப்பி, அதியனின் படை என்றான். அதை கேட்டு சிரித்த மாவடுகன், அதியனா? தூ, அவன் நம்மை எதிர்க்க படைகளை அனுப்பியுள்ளானா என்று சிரிப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனை கண்டு கொழுத்து கிழவரும் மாவடுகனின் துணைத் தலைவர்களும் சிரித்தனர். பிறகு ஒற்றனை நோக்கி திரும்பிய மாவடுகன், படை எங்கே தங்கியுள்ளது என்று வினவினான். நம்மை எதிர்த்து வரும் தமிழ்குடிகள் பதுங்கியிருக்கும் தென்கரை மலையிடம் என்றான் ஒற்றன். மாமா, மருமகனே என்ற கொழுத்த கிழவர் 2 அடி முன் வந்து நின்றார். அதியர்களை அறிவீரா? அறிவேன் மருமகனே. தூய எஃகை பிரசவிக்கும் கலையை அறிந்தவர்கள். அவர்களைப் போல ஆயுதங்களை தரமாக தயார் செய்ய உலகிலுள்ள எவராலும் முடியாது. அப்படியென்றால் நம் வீரர்களுக்கான ஆயுதங்கள் கிடைத்துவிட்டனவா என்று சிரித்தான் மாவடுகன். மௌரியர்களின் புறவிகள் வந்து சேர்ந்ததும் அதியப்படை அழிக்கப்படும் என்று கண்கள் சிவக்கக்கூடிய மாவடுகன் பற்களை கடித்தான். தென்புறத்தை நோக்கி திரும்பி நின்று அந்த திசையை கண்டு முறைத்தான். அதை அங்கிருந்த ஒருவன் கேட்டு எச்சில் விழுங்கினான். அவன் தமிழர்களின் ஒற்றன். அந்த ஒற்றன் மூலம் தென்கரையில் தங்கியிருந்த அதியப்படைக்கு தகவல் சென்றிருந்தது. தமிழர் கிராமப்படையின் தலைவனும் அதியப்படையின் தலைவன் பராசுரனும் நெடுவேலும் ஒன்று கூடி அந்த இரவு வேளையில் கலந்து ஆலோசித்து வந்தார்கள். வந்த செய்தி மெய்யாக இருக்கும் பட்சத்தில் வடுகப்படை விரைவில் நம்மீது தாக்குதல் தொடுக்க உள்ளது. அதை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றான் பராசுரன். மேலும் அவன், வடுகரின் படை எண்ணிக்கை எத்தனை இருக்கும் என்று கேட்டான். கிராமப்படையின் தலைவன், பல ஆயிரம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் நதியை கடக்கும் பொழுது எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் வருகிறது என்றான் ஆத்திரத்துடன். நம் அதியப்படை அதற்கு ஈடானதா என்று வினவினான் நெடுவேல். கிட்டத்தட்ட என்றான் அந்த கிராமப்படை தலைவன். அதை கேட்ட பராசுரன் யோசித்தான். பிறகு, யானைகள் என்று வினவினான். இல்லை, அவர்களிடம் அத்தனை பெரிய யானைப்படை இல்லை என்றான் கிராமப்படை தலைவன். இது போதுமே, அவர்கள் படையெடுப்பை நாம் தகர்க்க இயலுமே என்றான் பராசுரன். அதன்பின் மூவரும் நீண்ட நேரம் ஆலோசித்து வந்தனர். இறுதியாக, சரி, நான் பார்த்து கொள்ளுகிறேன், வீரர்களை தயாராக இருக்கும்படி கட்டளையிடுகிறேன் என்ற பராசுரன் கிளம்பிவிட கிராமப்படை தலைவன் நெடுவேலை நெருக்கி அவனுடைய கண்களை பார்த்து, அவர் எங்கே, எப்பொழுது வருவார் என்று வினவினான். நெடுவேல் யாரை பற்றி விசாரிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு சுற்றம் முற்றும் பார்த்து கிராமப்படை தலைவனை பார்த்து, வருவார், விரைவில் வருவார். உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பது மட்டும் அவர் எனக்கு பணித்த கட்டளை. எப்பொழுது வருவார் என்று சொல்லவில்லை, ஆனால் நிச்சயம் வருவார் என்றான் நெடுவேல். சோழர் இளம்பெருஞ்சென்னியார் அந்த நள்ளிரவு வேளையில் கையில் ஒரு தீப்பந்தத்துடன் சிறைப்படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய முகம் அந்த வெளிச்சத்தில் மிகவும் பயங்கரமானதாக தெரிந்தது.
படிகள் முடிந்து சமத்தரை வந்த பொழுது அங்கிருந்த சிறைக்காவலன் ஒருவன் அவரை வணங்கி கதவை திறந்துவிட அதன் வழியே இளம்பெரும் சென்னியார் அந்த சிறப்பு சிறைக்குள் நுழைந்தார். முன்பு எழனி வந்து நின்ற அதே சிறையின் முன் வந்து நின்ற புலிகொண்ட வேந்தர் சிறைக்குள் இருக்கும் இருளை பார்த்து பேசலானார். உன்னுடைய தண்டனை காலம் முடிந்துவிட்டது. நீ செய்த தவறுகளுக்கான ஊதியம் இது. இதிலிருந்து தகுந்த பாடம் கற்றிருப்பாய் என்று எண்ணுகிறேன் என்றார் சோழவேந்தர். அதற்கு பதிலாக சிறைக்குள் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. போதும் என வேந்தர் கோபப்பட சிரிப்பு சத்தம் நின்றது. தமிழக வேந்தர்களுக்குள் போர் மூண்டுவிட்டது. மூவேந்தர் தலைமையை விட்டுக் கொடுக்க இயலாது என்றதற்கு மொழிபெயர் தேயத்திற்கு போர் அழைப்பு கொடுத்து என் தலையை கிள்ளப் போவதாக 2 வேந்தர்களும் அறைகூவல் விடுத்துள்ளனர். இதை கேட்டு உள்ளே இருந்தவன் கோபத்தில் சிறை கம்பிகளை சட்டென்று பற்றினான். அவன் விரல்கள் ஒவ்வொன்றும் தடிதடியாய் இருந்தன. தசைகள் இறுகி கைகளை கொண்ட அவன், சோழப்படை புறப்பட உள்ளது என்றார் வேந்தர். நான் இல்லாமல் போருக்குச் சென்றால் சோழ நாட்டை எரித்து விடுவேன் என்றான் உள்ளே இருந்த இருள் மனிதன். என் பேச்சை மதித்து நடக்கும் பட்சத்தில் உன்னையும் அழைத்துச் சொல்லுகின்றேன். ஆனால் நீ வருவது உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது என்றார் சோழவேந்தர். அதற்கு உள்ளிருந்து பெரும் மௌனம்தான் எழுந்தது. பிறகு அந்த இருள் மனிதன் என்றான் தன் சிம்மக்குரலில். அதை அடுத்து சோழவேந்தர் சிறை கதவுகளை திறக்கலானார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.